குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய முக்கியமான பாடம், அதாவது நம்ம எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி, நம்ம டிஎன்பிசியாக இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பியாக இருக்கட்டும், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டெட்டு, நீங்கள் எந்த போட்டித் தேர்வுக்கு போனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபியும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10th ஜாகிரஃபிலேருந்து இந்தியா அப்படின்ற டாப்பிக்கில் அதனுடைய அமைவிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் 70 அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. ஆகஸ்ட் 15ஆம் தேதி தான் இதனுடைய முதல் தேர்வானது வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் இந்த தேர்வில் உங்களுக்கு கிடைக்கும். இது முழுக்க ஆன்லைன் தான். நீங்கள் வீட்டிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வு எழுத முடியும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் மட்டும். ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் 70 ஷெட்யூல் அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஷெட்யூல் அனுப்பிடுவாங்க. இந்த டெஸ்ட் பேட்சை பற்றி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். பெரிய வீடியோவில் போய் பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஷெட்யூல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இமீடியட்டாக ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த டாபிக் வந்து ஃபுல்லாக பார்த்துடலாம். இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா முழுக்க உங்கள் பள்ளி பாடப்புத்தகத்துலேருந்து எடுத்துருக்கோம். இதில் வந்து அதில் நிறைய கண்டென்ட் இருக்கும். நம்ம வந்து அதில் தேவையில்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு இம்பார்ட்டன்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு இந்தியாவினுடைய அமைவிடம். இந்தியாவுடைய வந்து பார்த்திங்கன்னா உலகின் பரப்பளவில் 7வது பெரிய நாடு இந்தியா. ஓகேங்களா? இந்தியா வந்து பார்த்திங்கன்னா உலகின் பரப்பளவில் 7வது பெரிய நாடு அப்படின்னு அழைக்கப்படுது. ஆசிய கண்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா 2வது பெரிய நாடு. ஓகேங்களா? இந்த மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னு காட்டுறதுக்காக அந்த மேப் வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் நிலப்பரப்பு வந்து பார்த்திங்கன்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர் இருக்குது. இந்தியாவுடைய பரப்பளவு மொத்தமாக. ஓகேங்களா? கீழே இருக்குது. இந்தியாவுடைய பரப்பளவு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 32,87,260 சதுர கிலோமீட்டர். இது புவியினுடைய மொத்த பரப்பளவில் 2.4% தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது பூமி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு. இதில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கு இல்லையா? இதோடைய சதவீதம் தான் வந்து பார்த்திங்கன்னா 2.4% அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது இந்தியாவுடைய நில எல்லை வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 15,200 கிலோமீட்டர் நில எல்லையை கொண்டிருக்கு. முக்கியமான எல்லாமே இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் நோட் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நில எல்லைகள், இந்தியாவோட நில எல்லைகள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வடமேற்கில் பாகிஸ்தான். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. ஓகேங்களா? வடமேற்கில் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் இருக்குது. வடக்குன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருந்துருக்கணும். ஸ்ட்ரெயிட்டில் நமக்கு எதுவும் கிடையாது. அதனால் வடமேற்கில் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா? வடக்கில் வந்து பார்த்திங்கன்னா மேலே நேபாள். ஓகேங்களா? இந்த இருக்கு இல்லையா? நேபாள், சைனா மற்றும் வந்து பார்த்திங்கன்னா பூட்டான் ஆகிய நாடுகளுடன் நில எல்லையை பகிர்ந்துக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிழக்கில் வந்து பார்த்திங்கன்னா வங்கதேசம். ஓகேங்களா? அடுத்து மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மியான்மர். இங்கே இருக்குது பார்த்திங்களா? பர்மான்னு சொல்கிறாங்க. இது மியான்மர். ஓகேங்களா? இது கூடயும் பகிர்ந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நாடு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இலங்கை தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அண்டை நாடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நில எல்லையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இலங்கை கூட பகிர்ந்துக்கல. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணலை. அதை புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நில எல்லையை வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நாடுகள் கூட தான் பகிர்ந்துக்குது. ஸ்ரீலங்கா வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீர் எல்லை தான் வந்து பார்த்திங்கன்னா பகிர்ந்துக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து நில எல்லை பகிர்வு. நில எல்லை அதிகபட்சமாக எந்த நாட்டுடன் இந்தியா பகிர்ந்துக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வங்கதேசத்துடன். ஓகேங்களா? இந்த வங்கதேசம் இது சின்ன புள்ளியாக இருக்குன்னு பார்க்கக்கூடாது. இது வந்து இப்படி வளைஞ்சு வரதுனால இதனுடைய தூரம் தான் அதிகம். ஓகேங்களா? இந்த நில எல்லையை பகிர்ந்து 4156 கிலோமீட்டர் நில எல்லை வந்து பார்த்தீங்கன்னா வங்கதேசத்துடன் பகிர்ந்துக்குது. ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா எந்த அண்டை நாட்டுடன் இது அதிக நில எல்லையை பகிர்ந்துக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது குறுகிய எல்லை வந்து பார்த்திங்கன்னா 106 கிலோமீட்டர் எந்த நாட்டுடன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானுடன் வந்து பார்த்திங்கன்னா பகிர்ந்துக்குது. ஓகேங்களா? இந்தியா இங்கே இருக்குது, ஆப்கானிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் பகிர்ந்துக்கும். உங்களுடைய ஸ்கூல் புத்தகத்தில் இருக்கிற மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக இருக்கும். அதில் 106 கிலோமீட்டருன்றது அந்த இடமும் ரொம்ப சின்னதாக அப்படியே லைட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? இவ்வளோ தான் லைட்டாக இந்தியாவில் டச் ஆகிருக்கும். அவ்வளோதான் இருக்கும். அதனால் 106 கிலோமீட்டர். ஓகேங்களா? இப்போ ரெண்டே கேள்வி ரொம்ப முக்கியமானது. அதிகபட்ச நில எல்லை வந்து பார்த்திங்கன்னா வங்கதேசத்துடன், குறுகிய நில எல்லை வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானுடன் வந்து பார்த்திங்கன்னா பகிர்ந்துக்கிறாங்க. அடுத்து கடல் எல்லை. இந்தியாவுடைய கடல் எல்லை வந்து பார்த்திங்கன்னா 3 பக்கம் எதால் சூழப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இதில் 3 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தெற்கில் இந்திய பெருங்கடல். ஓகேங்களா? இதே வந்து பார்த்திங்கன்னா கிழக்கில் வந்து பார்த்திங்கன்னா வங்காள விரிகுடா இருக்குது. மேற்கில் வந்து பார்த்திங்கன்னா அரபிக்கடல் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். 3 பக்கம் கடலால் வந்து பார்த்திங்கன்னா சூழப்பட்டிருக்கு. அடுத்து கடற்கரையினுடைய நீளம். கடற்கரை நீளம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 6100 கிலோமீட்டர். இந்தியாவுடைய கடற்கரை நீளம் வந்து பார்த்திங்கன்னா 6100 கிலோமீட்டர். தீவு கூட்டங்களையும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 7516.6 கிலோமீட்டர். ஓகேங்களா? இந்த மேப்பில் பாருங்கள். நமக்கு சொந்தமான தீவுகள் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் இருக்கும். ஓகேங்களா? இந்த தீவு கூட்டங்கள்லாம் சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 7000. தீவு கூட்டங்கள் சேர்க்காமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் இருக்கு இல்லையா? இது ஃபுல்லாக சேர்த்து தான் அது. ஓகேங்களா? முக்கியமானது. இந்தியாவின் கடல் நீளம் வந்து பார்த்திங்கன்னா 6100 கிலோமீட்டர். தீவு கூட்டங்களையும் சேர்த்து வந்துன்னா 7516.6 கிலோமீட்டர். ஓகேங்களா? இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் நீர்ச்சந்தி வந்து பார்த்திங்கன்னா பாக் நீர் சந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கிற நீர்ச்சந்தி வந்து பார்த்திங்கன்னா பாக் நீர் சந்தி அப்படின்னு அழைக்கப்படுது. முக்கியமான கொஸ்டின். அடுத்து
கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவிற்கு மத்தியிலும் ஆசியாவின் தென்பகுதியிலும் அமைந்துள்ளது. ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதை பார்க்கணும். கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவிற்கு மத்தியிலும். ஓகேங்களா, இந்த மேப்புக்கு போகணும். ஓகேங்களா, வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. ஓகேவா, இதில் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்குன்னு இருக்கா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கிழக்கு, அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம கிழக்கில் இருக்கோம். ஓகேங்களா, அதனால் கிழக்கில் இருக்கோம். இப்போ இந்த ஆசியாவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியம். மேற்கு பகுதியில் இருக்கிறோம். ஆசியாவோட சென்டர்லேருந்து நம்ம மேற்கு பகுதியில் இருக்கோம். அந்த வார்த்தையை தான் வந்து பார்த்திங்கன்னா இது மீன் பண்ணுது. ஓகேங்களா, கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவிற்கு மத்தியிலும் ஆசியாவினுடைய தென்பகுதியிலும் அமைஞ்சிருக்கிறோம். ஓகேங்களா, இந்த மேப்பில் பாருங்கள், இது வந்து ஆசியா. ஓகேங்களா, இந்த ஆசியாவோட தென்பகுதி கீழே, இதுக்கப்புறம் நாடு இல்லையா, இதுதான் ஆசியாவோட தென்பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு காரணத்தில் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரியாக பதில் சொல்லணும். ஓகேங்களா, அடுத்தது இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா, இந்தியா மட்டும், அந்த இந்தியான்ற நாடு மட்டும் துணைக்கண்டம்னு அழைக்கப்படுது. அதன் அண்டை நாடுகளுடன் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. எடுத்துக்காட்டுக்கு பாகிஸ்தான், மியான்மர், வங்கதேசம், நேபாளம், பூடான், இலங்கை ஆகிய நாடுகளுடன் இணைந்து துணைக்கண்டம் என அழைக்கப்படுகிறது. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த நாடுகளுடன் சேர்ந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இயற்கை நில அமைப்பு மற்றும் காலநிலை, இயற்கை தாவரம், கனிமங்கள் மற்றும் மனித வளங்கள் போன்றவற்றில் ஒரு கண்டத்தில் காணப்படக்கூடிய வேறுபாடுகளை கொண்டுள்ளதால் இந்தியா ஒரு துணை கண்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஒரு கண்டம்னா இவ்வளோ இருக்கணுமா. ஓகேங்களா, வெறும் நிலம் மட்டும் இருந்தால் அது கண்டம் கிடையாது. வெறும் காலநிலை மட்டும் இருந்தால் அது கண்டம் கிடையாது. வெறும் இயற்கை தாவரங்கள் மட்டும் கிடைச்சா கண்டம் கிடையாது. இதில் இருக்கிற எல்லா அமைப்புமே ஒரு 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 நிலப்பரப்பில் இருந்துச்சுன்னா அதை கண்டம்னு சொல்லுவாங்க. இந்தியா மற்றும் அண்டை நாடுகளும் சேர்ந்து இந்தியாவை பார்க்கும்போது இது எல்லாமே இந்தியாவுக்கு கிடைக்கிறதுனால இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணை கண்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா, அமைவிடமும் பரப்பளவும் கொடுத்துருக்காங்க. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 8 டிகிரி 4 மினிட்ஸ் வட அச்சம் முதல் 37 டிகிரி 6 மினிட்ஸ் வட அச்சம் வரையிலும் வந்து பார்த்திங்கன்னா பரவி இருக்குது. அதேமாதிரி கிழக்கு தீர்க்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 68 டிகிரி 7 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கத்திலிருந்து 97 டிகிரி 25 கிழக்கு தீர்க்கம் வரையிலும் வந்து பார்த்திங்கன்னா பரவி இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணிக்கணும். அடுத்தது அச்சடிக்க பரவலின்படி இந்தியா முழுமையும் வடக்கு மற்றும் கிழக்கு அரைக்கோளத்தில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இல்லை கூட்டத்தில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது வடமுனை. இந்தியாவுடைய வடமுனை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா கோல் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா, இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி வந்து பார்த்தீங்கன்னா குமரி முனைன்னு அழைக்கப்படுது. இந்தியாவின் தென்கோடி முனை வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா முனை அப்படின்னு அழைக்கப்படுது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிக் மெலியன் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. இது 6 டிகிரி 45 மினிட்ஸ் வடாச்சத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, இந்த 2 கொஸ்டினுக்கு டிஃபரன்ஸ் இருக்குது, நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இந்தியாவின் நிலப்பகுதியின் தென்கோடினா தான் குமரி முனை. இந்தியாவின் தென்கோடி முனைனா இந்தியாவுக்கு வந்து தீவு கூட்டம் தான் கடைசியாக இருக்கும். அந்த கடைசி தீவு கூட்டம் அந்தமான் இருக்குது. அந்த அந்தமானில் இருக்கிற இடம் தான் இந்திரா முனை. ஓகேங்களா, முன்பு பிக் மில்லியன் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, இந்த கான்செப்ட். வடமுனைனா இந்திரா கோல், தென்முனைனா இந்திரா முனை, நிலப்பகுதியில் தென்கோடினா தான் குமரி முனை. ஓகேங்களா, அடுத்தது இந்தியாவின் தொலைவு கொடுத்துருக்காங்க. வடக்கு தெற்கு, அதாவது மேலே லடாக். ஓகேங்களா, இந்த இருக்கு இல்லையா, லடாக்லேருந்து கிழக்கே கன்னியாகுமரி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3214 கிலோமீட்டர் தூரம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதேமாதிரி மேற்கு கிழக்கு குஜராத்தில் ராணாப் கட்சின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துலேருந்து இந்த பக்கம் அருணாச்சல பிரதேசம் வரையும் வந்து பார்த்திங்கன்னா 2933 கிலோமீட்டர் தூரம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. ஓகேங்களா, உங்கள் ஸ்கூல் புக்கில் தெளிவாக இருப்பாங்க. ஸ்கூல் புக் எடுத்து வச்சுட்டு நான் சொல்ல பாருங்கள், போதுமானது. அடுத்தது 23.5 டிகிரி அச்சமான கடகரேகை இந்தியாவை மையமாக அமைந்து தென்பகுதியை வெப்பமண்டலமாகவும் வடக்கு பகுதியை மிதவெப்ப மண்டலமாகவும் மாற்றுது. ஓகேங்களா, அந்த கடகரையை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை 2 பாகங்களாக பிரிக்குது. இதனுடைய வடக்கு பகுதி வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய தென்பகுதி, அதாவது தென்பகுதினா கீழே, தென்பகுதி வந்து பார்த்திங்கன்னா வெப்பமண்டலமாகவும் வடப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா மிதவெப்ப மண்டலமாகவும் மாற்றுது. ஓகேங்களா, இது 23 டிகிரி, இந்த இடத்துல 0 டிகிரி இருக்கும், அதுக்கு கீழே ஒரு கோடு இருக்கும். ஓகேங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இது வந்து நம்ம ஆல்ரெடி நடத்திட்டோம். ஓகேங்களா, இது 0 டிகிரி, இது வந்து பார்த்திங்கன்னா 23 டிகிரி வடக்கு, இது வந்து கடக ரேகைன்னு அழைக்கப்படுது. இது 23 டிகிரி தெற்கு, இது வந்து பார்த்திங்கன்னா மகர ரேகைன்னு அழைக்கப்படுது. இந்தியா இங்கே அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, இப்படி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாதி கரெக்டாக சென்டரில் பிரிஞ்சு போகும் இந்தியாவில். ஓகேங்களா, இப்போ என்ன அப்படின்னா இந்த சூரியனுடைய கதிர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் ரொம்ப அதிகமாக படும். ஓகேங்களா, அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா வெப்பமண்டல பகுதின்னு அழைக்கப்படுது. அதனால் இந்தியாவை 2 சமங்களாக பிரிக்கிறதுனால அந்த பாதிக்கு கீழே இருக்கிறது வெப்பமண்டல பகுதின்னு அழைக்கப்படுது, பாதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மிதவெப்பமண்டல பகுதின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா, அதனால தான் தென்பகுதியில் எந்த பனியாறுகளும் உருவாகவில்லை, ஆனால் வடப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பனியாறுகள் உருவாகிறது. இதனால சூரியனுடைய கதிர்கள் இங்கே போகிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக இருக்கும், அவ்வளோ தூரம் போகாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேல் பகுதி வந்து பார்த்திங்கன்னா பனிப்பாறைகள்லாம் உருவாகுது. ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட், இந்த புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நிர்வாக பிரிவு. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசமாக பிரிக்கப்பட்டிருக்கு.
ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்தியா 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசமாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி டீட்டெயில் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, மாநிலம் மற்றும் அந்த தலைநகரம் இது வந்து போலீஸ், எஸ்ஐ இந்த 2 எக்ஸாமுக்கும் கேட்கக்கூடிய கேள்வி. மேலே இருக்கிறதெல்லாம் டிஎன்பிசிலையும் கேட்குது வாய்ப்பு. ஓகேங்களா, ஆந்திர பிரதேசம் தலைநகர் வந்து பார்த்திங்கன்னா அமராவதி, அருணாச்சல பிரதேசம் அப்படின்னா இட்டாநகர், அஸ்ஸாமுடைய தலைநகர் வந்து பார்த்திங்கன்னா திஸ்பூர், பீகார்னா பாட்னா, சத்தீஸ்கர்னா ராய்ப்பூர், கோவானா பனாஜி, குஜராத்னா காந்திநகர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானானா சண்டிகர், இமாச்சல பிரதேசனா சிம்லா, ஜார்க்கண்ட் அப்படின்னா ராஞ்சி, கர்நாடகானா பெங்களூர், கேரளானா திருவனந்தபுரம், மத்திய பிரதேசம்னா போபால், மகாராஷ்டிரானா மும்பை. ஓகேங்களா, மணிப்பூர் அப்படின்னா இம்பால். ஓகேங்களா, மணிப்பூர் இம்பால்ன்றதான் தெரிஞ்சு வச்சுக்கணும். சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் இதை படிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஸ்டேட்டில் பிரச்சனை நடக்குதுன்னா அந்த ஸ்டேட்டோட தலைநகர் பேர்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, மேகாலயா அப்படின்னா ஷில்லாங், மிசோரம் அப்படின்னா ஐஸ்வால், நாகாலாந்து அப்படின்னா கோஹிமா, ஒடிசாவுடைய தலைநகர் வந்து பார்த்திங்கன்னா புவனேஸ்வர், பஞ்சாபோட தலைநகர் சண்டிகர், ராஜஸ்தானோட தலைநகர் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூர், சிக்கிமோட தலைநகர் வந்து பார்த்திங்கன்னா கேங்டாக் அப்படின்னு அழைக்கப்படுது, தமிழ்நாட்டோட தலைநகர் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, தெலுங்கானாவோட தலைநகர் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத், திரிபுரா அப்படின்னா அகர்தலா, உத்தரப்பிரதேசம் அப்படின்னா லக்னோ, உத்தரகாண்ட் அப்படின்னா டேராடூன், மேற்கு வங்காளம் அப்படின்னா கொல்கத்தா. ஓகேங்களா, இந்த 28 மாநிலங்களும் படித்தாச்சு. அடுத்து யூனியன் பிரதேசம் அந்த தலைநகரம் படிக்க போகிறோம். இல்லை அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுடைய தலைநகரம் வந்து பார்த்திங்கன்னா போர்ட் பிளேயர் அப்படின்னு அழைக்கப்படுது, சண்டிகருடைய தலைநகர் வந்து பார்த்திங்கன்னா சண்டிகர் தான் அழைக்கப்படுது, தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் டையூ டாமன். இதுக்கு முன்னாடி இந்த தாத்ரா நாகர் ஹவேலியும் டையூ டாமனும் தனியாக இருந்துச்சு. அதனால் நீங்கள் வந்து 9 யூனியன் பிரதேசம் அப்படின்னு உங்களுடைய பழைய புத்தகத்தில் இருக்கலாம். இப்போ அதை அடிச்சுட்டு மாற்றிக்கோங்க. 8 யூனியன் பிரதேசம்னா இந்த தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் டையூ டாமன் வந்து பார்த்திங்கன்னா இணைச்சாச்சு. அதனுடைய தலைநகர் வந்து பார்த்திங்கன்னா டாமன். ஓகேங்களா, அடுத்தது லட்சத்தீவுடைய தலைநகர் வந்து பார்த்திங்கன்னா கவரட்டி, டெல்லி தேசிய தலைநகர் பிரதேசமாக இருக்கப்படுது. இதனுடைய தலைநகர் வந்து பார்த்திங்கன்னா புதுடெல்லி, புதுச்சேரிக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி தான். லடாக்கினுடைய தலைநகர் வந்து பார்த்திங்கன்னா லே. இப்போ ஜம்மு காஷ்மீர்னா ஸ்ரீநகர் கோடைக்கால தலைநகரமாகவும் ஜம்மு குளிர்கால தலைநகரமாகவும் செயல்படுது. ஓகேங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்தியாவில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்குன்றது முக்கியம். இதனுடைய டீட்டெயில் கம்ப்ளீட்டாக படித்து வச்சுக்கணும். பிசிஎஸ்ஐ படிக்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ வேணால் என்ன வேணால் கேட்கலாம். ஓகேங்களா, அது ரொம்ப முக்கியமானது. அடுத்து இந்தியாவுடைய திட்ட நேரம். இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்தியா மேற்கு வந்து பார்த்திங்கன்னா ராணாப் கட்சிலேருந்து இந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2933 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா பரவி இருக்குன்னு. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா குஜராத்லேருந்து அருணாச்சல பிரதேசம் வரையும் ஏறத்தாழ 30 தீர்க்க கோடுகளை இந்தியா வந்துருக்கு. இப்படி தீர்க்க கோடுகள் வந்து இப்படி போயிட்டுருக்கு. இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 82.5 டிகிரி தீர்க்க கோடு எடுத்திருக்கோம். 82.5 டிகிரி தீர்க்க கோடு எடுத்திருக்கோம். ஏன்னா அதுதான் சென்டர் ஆஃப் இந்தியா. இந்த பக்கமும் ஒரே டிஸ்டன்ஸ், இந்த பக்கமும் ஒரே டிஸ்டன்ஸ், சென்ட்ரல் அந்த இடத்த எடுத்திருக்கோம். அதுதான் 22.5 டிகிரி வந்து பார்த்திங்கன்னா தீர்க்க கோடு. ஓகேங்களா, இது இந்தியாவுடைய தலை நேரமாக எடுத்திருக்கோம். இந்தியா திட்ட நேரமாக இந்த தீர்க்க கோடு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இது கேட்கலாம். இந்தியாவோட தீர்க்க கோடு எந்த தீர்க்க கோடு எடுத்துக்காங்கன்னா 82 டிகிரி. ஓகேங்களா, இது எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாப்பூர், அதாவது அலகாபாத் வழியாக இந்த கோடு செல்லுது. அந்த அலகாபாத் வழியாக போகிறதுனால தான் இந்தியாவுக்கு இந்த பக்கமும் சமமான தூரம் காணப்படுது. அதனால் சென்ட்ரலில் இருக்க இந்த கோடில் இருக்க இந்த இடத்துல இருக்க டைமை தான் நம்ம எடுத்திருக்கோம். அதனால தான் இந்தியா முழுவதும் ஒரே டைம் யூஸ் பண்ணுறோம். இந்த டைம் வச்சு ஓகேங்களா, இந்த இடத்த வச்சு. ஓகேங்களா, இது எங்கே இருக்குன்னா மிர்சாப்பூர் அலகாபாத் வழியாக இருக்குது. இந்திய திட்ட நேரமானது கிரீன்விச் திட்ட நேரத்தை விட 5.5 மணி நேரம் முன்னதாக இருக்குது. ஓகேங்களா, நம்ம 5.5 மணி நேரம் ப்ளஸில் இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஃபோன்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் டைம் ஷீட்டிங்கில் 5:30 ப்ளஸ்ன்னு இருக்கும். ஓகேங்களா, அதாவது கிரீன்விச் நேரம் வந்து இப்போ சரியாக 12 மணி அப்படின்னா அது கூட 5.5 மணி நேரம் கூட்டினா தான் இந்தியாவில் டைம். ஓகேங்களா, கிரீன்விச் எங்கே இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு, லண்டனில் இருக்குது. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய முக்கியமான டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டோம். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம். இதை இது வந்து டிஎன்பிசி எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ் ஆகும். நம்ம இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து இது பார்க்கும்போது ஸ்கூல் புக்கை வச்சுக்கிட்டு பார்த்தா மட்டும்தான் இது உங்களுக்கு புரியும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற பிக்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதில் பார்க்கும்போது நம்ம சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சரிங்களா, இப்போ இது பார்த்தது இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய கண்டினியூஷனாக வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்றத வரிசையாக நம்ம பிடிஎஃப் மாதிரியே பார்க்கலாம். நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து நம்ம கொடுத்துருவோம். அதனால் நீங்கள் வந்து அதை வச்சு படிச்சிக்கலாம். ஓகேங்களா, எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ், அதாவது போலீஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேக்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ண போகிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்காக ஆப்ரேஷன் டிஎஸ்பி அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் அப்படின்றத மீன் பண்ணி டிஎஸ்பி அப்படின்னு வச்சுருக்கோம். இதனுடைய தேர்வு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வருகின்ற ஓகேங்களா செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா தொடங்குது. ஓகேங்களா, இதில் மொத்தம் 40 தேர்வுகளும் 4000 வினாக்களும் இதில் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஆன்லைனில் தான் இந்த டெஸ்ட் பேட்ச் நடக்குது. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு உடனடியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டார்கெட் 7 வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 65-70 டெஸ்ட் கிட்ட இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 40 டெஸ்ட்டுக்கு தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த டெஸ்ட் ஷெடியூல்
உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ நீங்கள் அதை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் டீட்டெயிலாம் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட் வந்து 1500, ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து 1000 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 டெஸ்ட் பேஜில் எது வேணாலும் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இன்றைக்கி கிளாஸ் வந்து அவ்வளோதான். அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஷன் பார்க்கலாம். அப்படி இல்லைனா ஹிஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு டாபிக் வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.